சென்னை டைடல் பார்க் அருகே சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தை மூடும் பணி மந்தமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கசாலி வழங்கிட நாம் கேட்போம். கசாலி, வணக்கம். என்ன காரணம் மந்தமாக இந்த சாலை பணி நடக்கிறதுக்கு? மேலும் வாகன ஓட்டிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? சென்னை சோழிங்கநல்லூரிலிருந்து ஒரு தம்பதியினர் கடந்த 14ஆம் தேதி சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் செல்லும் போது தரமணி பழைய மகாலிபுரம் சாலை டைடல் பார்க் அருகே உள்ள சிக்னலில் நின்றிருந்த போது திருவான்மையூர் செல்வதற்காக நின்றிருந்த போது திடீரென்று சாலையில் பள்ளம் ஏற்பட்டது. இதில் கார் சிக்கிவிட்டு அதிலிருந்து 5 பேரும் மீட்கப்பட்டனர். இந்த பள்ளமானது பகுதியில் செல்லக்கூடிய ராட்சத கழிவுநீர் குழாயின் உடைப்பின் காரணமாக ஏற்பட்டது. கடந்த 2 நாட்களாக இந்த குழாயை சீரமைக்கும் பணி நடந்துவிட்டது. தற்போது மணல்களை கொட்டி அந்த பள்ளத்தை மூடுவதற்கான முயற்சி ஏற்பட்டது. ஆனால் மழை பெய்ததால் அந்த மணல் முன்றும் இறங்கி வருகிறது. தற்போது அந்த பணி அந்த பகுதியிலே கான்கிரீட் சாலை அமைப்பதா அல்லது தார் சாலை அமைத்து மேலும் வலுவாக இருக்கு பள்ளம் ஏற்படாமல் பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பதால் இந்த பணிகள் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதால் அந்த பகுதியில் இன்னும் அந்த பள்ளம் இருந்து வருகிறது. இதனால் அந்த பகுதியில் திருவான்மியூர் மற்றும் மத்திய கைலாஷ் செல்லும் பகுதிகளில் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இது சம்பந்தமாக அதிகாரிகள் ஆய்வு செய்கிறார்கள். ஓரிரு நாட்களில் இது சம்பந்தமாக கான்கிரீட் அல்லது தார் சாலை அமைத்து அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சீரமைக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கசாலி. சென்னை டைடல் பார்க் அருகே சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தை மூடும் பணி நடைபெற்று வருகிறது. இருப்பினும் இந்த பணியானது தாமதமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. கான்கிரீட் தளம் அமைப்பதா இறுதி முடிவு எட்டப்படாததால் தொடர்ந்து இந்த பள்ளத்தை மூடும் பணி என்பது தாமதமாகி வருகிறது. பாதி பள்ளம் மூடப்பட்ட நிலையில் மீதி பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த சமயத்தில் மழை பெய்யும் நிலையில் பள்ளம் மேலும் பெரிதாகும் என்ற அபாயமும் எழுந்திருக்கிறது. சாலையில் ஏற்பட்ட இந்த திடீர் பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருந்த நிலையில் பள்ளத்தை விரைந்து அகற்றுமாறு வாகன ஓட்டிகள் ஒரு பக்கம் கோரிக்கை வைத்துக் கொண்டு வந்தாலும் தொடர்ந்து மழை ஒரு பக்கமும் தொடர்ந்து இந்த பள்ளத்தை மூடும் பணியும் தாமதமடைந்திருக்கிறது.